ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பீட்ஸ் வந்து என்னென்ன சைஸஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்தெந்த பீடு வந்து என்னென்ன சைஸஸில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. என்கிட்ட என்னென்ன சைஸ் ரவுண்ட் பீட் ஆஃப் பீட் இருக்கோ அந்த பீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். அந்த பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச்சும் பண்ணி காட்டியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சைஸ் பீட்லேருந்து பெரிய சைஸ் பீடு வரைக்கும் எல்லாத்தையும் லைனாக வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 2mm பீடு. இந்த 2mm பீடு வந்து சுகர் பீடுக்கும் அடுத்த சைஸ் வந்து 2mm பீடு. அதுக்கப்புறம் அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா 3mm பீடு இருக்குது. அதுக்கும் அடுத்த சைஸ் வந்து 4mm இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பீடு வந்து 2mm பீடு தான். இது வந்து பேர்ல் பீடுன்னு சொல்லுவாங்க. இந்த பீடு வந்து 2mm சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ். சரிங்களா? இப்போது அடுத்தது வந்து 2.5mm பேர்ல் பீடில் வந்து 2mmக்கு அடுத்த சைஸும் இருக்குது. 2.5mm. இந்த பீட் பார்த்திங்கன்னா ஆஃப் பீடு. இந்த ஆஃப் பீட் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து ரவுண்ட் பீட் மாதிரி நார்மலாக இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் ஃப்ளாட்டாக இருக்கும். அவ்வளோதான் இதுக்கு வித்தியாசம். இதில் வந்து நான் பேர்ல் பீட்லேயும் காட்டியிருக்கிறேன், டல் கோல்டுலேயும் காட்டியிருக்கேன். இந்த பீட்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 4mm. நான் வந்து டல் கோல்டில் வந்து 3 சைஸஸ் வந்து காட்டியிருந்தேன் பார்த்திங்களா, 2mm, 3mm, 4mm. அதுக்கப்புறம் வந்து 5mm, 6mm, 8mm அது வரைக்கும் இருக்குது சைஸு. இப்போது நான் காட்டுறேன் இந்த பீடோட சைஸ் 5mm. இந்த பீட் வந்து ஷைனி கோல்டு. ஏற்கனவே நான் காட்டியிருக்கேன் பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து டல் கோல்டு. இது தான் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக இந்த பீட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நல்லா வந்து கிராண்ட் லுக் வந்து வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வந்து ஷைனி கோல்டு பீடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷைனி கோல்டு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கருத்து போகாது. இந்த பீடோட சைஸ் வந்து 5mm. வீடியோ பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ பார்த்து முடித்ததும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு சிலருக்கு பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரவுண்ட் பீடு, ஆஃப் பீடு, ட்ராப் பீட் எல்லா பீடுமே வந்து உங்களுக்கு வந்து பஞ்சாக தான் வந்து இருக்கும். அதனால் அந்த பீட்ஸ் எல்லாம் நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணாமல் அப்படியே அந்த த்ரெட்டோடையே எடுத்துக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு லோட் பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். துளிப் நீடிலாம் இருக்கனால 4-5 பீட் தான் லோட் பண்ண முடியுது. அயன் நீடிலாம் இருந்ததுன்னா நிறைய பீட்ஸ் லோட் பண்ணிக்கலாம். ஒர்க்கு உங்களுக்கு சீக்கிரமாக முடியும். இதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி டிப்ஸ். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் அங்கே எழுதியிருக்க சைஸ்க்கு கீழே அந்தந்த சைஸ் பீடை வந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். சுகர் பீட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து 2 ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு அடுத்த சைஸ்லேருந்து எல்லா பீடுமே ஒரு பீட்க்கு ஒரு ஸ்டிச்சை வந்து கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக எப்படி தான் மெத்தட் அப்படின்னு காட்டுறதுக்காக எல்லாமே வந்து உங்களுக்கு லைன்லேயே போட்டு காட்டியிருக்கேன். லைனில் போடுறது வந்து எல்லாருமே போடலாம். நீங்கள் போடுறப்ப நீங்கள் வந்து உங்களோட ஸ்டைலில் வந்து போட்டு பாருங்கள். நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். மற்றபடி ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஆஃப் பீட் ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் வந்து கீழே இருக்கணும். அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேர்ல் ஆஃப் பீட் கூட வந்து ஒரு ரவுண்ட் பீட் வந்து வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நிறையா பீட்ஸ் கூட வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கோல்டு ஆஃப் பீடில் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.